என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே பலிபீடத்திலே நம்மை கிடத்தி இதோ அடியேன் என்று அவருடைய சமூகத்தில் சொல்வது எத்தனை பெரிய பாக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் அந்த முதல் வசனத்தை நான் கடந்த 2 நாட்களாக அதை மையமாய் வைத்து நாம் தியானித்தோம். திரும்ப வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இங்கு வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு நாம் செய்கின்ற ஆராதனை பலிபீடத்திலே நம்மை கிடத்துவது, பலிபீடத்திலே நம்மை படைப்பது. சமீபத்திலே நான் உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடலை நான் அதிகமாக பாடினேன். ஹியர் ஐ ஆம் ஓ லார்ட், ஹியர் ஐ ஆம் ஓ லார்ட், உம்மை ஆராதிக்க இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பாடல் ஒரு அர்த்தம் உள்ள ஒரு பாடல். அவ்வளவு ஒரு தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்க வைத்த ஒரு பாடல் என்று கூட சொல்லலாம். பாருங்க, அப்போ இந்த பாட்டு ஆண்டவருடைய இருதயத்தை எவ்வளவு குளிர செய்கிறது என்றால், உண்மையில் அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து பிறக்கும் என்றால், பலிபீடத்திலே கிடத்தப்படுகின்ற யாரும், தேவ சமூகத்தில் அந்த பலிபீடத்திலே அர்ப்பணிக்கின்ற யாரும் இந்த வார்த்தையை சொன்னால் எவ்வளவு அவருடைய இருதயத்தை குளிர பண்ணலாம். யோசித்து பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆண்டவருக்கு இதோ அடியேன் என்று சொன்ன யாக்கோபுடைய வாழ்க்கை குறித்து ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். பாருங்க, இங்க வாசிக்கிறோம், யாக்கோபை ஒரு தேவ தூதன் அழைக்கிறார். யாக்கோபே, பாருங்க, தேவன் ஒரு தூதனை அனுப்பி யாக்கோபுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்பொழுதும் இதோ அடியேன், இதோ அடியேன். எதுக்காக அழைத்தார்? 13வது வசனத்துல, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். ஆண்டவரால் அனுப்பப்பட்ட அந்த தூதன் என்ன செய்தி சொல்லி அனுப்பினார்? பாருங்க, நீ என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஆலோசனையை அங்கே அவருக்கு கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய வழி நடத்துதலுக்காக வந்த தூதனை இப்பொழுது யாக்கோபு ரிசீவ் பண்ணி, இதோ அடியேன். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் நீர் என்ன சொல்லுகிறீரோ அதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். இதோ அடியேன் என்று விட்டு கொடுங்கள். அவர் உங்களை அழகாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை அழகாய் நடத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய நடத்துதலை உணர முடியாமல் தடுமாறுகிறதை பார்க்கிறோம். தேவன் உங்களை நடத்த விரும்புகிறார். கொஞ்ச நேரம் அமைதியாக தேவ சமூகத்தில் நீர் என்ன செய்ய சொல்லுகிறீர், நான் எங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் உங்களை வழி நடத்துவார். தேவன் வழி நடத்தும் பொழுது, தேவன் உங்களை சில இடங்களுக்கு அனுப்பும் பொழுது, தேவன் தம்முடைய திட்டத்தை உங்களிடத்திலே சொல்லி சில ப்ளூ பிரிண்ட் உங்கள்கிட்ட கொடுத்து நீ இதை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எத்தனை நேரம் அதற்கு கீழ்ப்படுகிறோம். பலிபீடத்தில் நம்மளை கிடத்திட்டோம் அப்படின்னா அவர் எங்கே போக சொன்னாலும் நம்ம போவோம். பாருங்க, இந்த யாக்கோபினுடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் கைட் பண்றார், ஆண்டவர் வழி நடத்துகிறார். பாருங்க, ஆபிரகாம் உடனே எங்கே போவேன், எனக்கு அட்ரஸ் கொடுங்க, ரூட் மேப் கொடுங்க, ஆண்டவரே நான் எந்த இடத்துக்கு போகணும், அங்கே போனால் எங்கே ஸ்டே பண்ணுவேன், ஒன்றும் கேட்கல, போ என்று சொன்ன உடனே அந்த ஒரு வழி நடத்துதலை அந்த ஆபிரகாம் தன்னை விட்டு கொடுத்து பெற்றுக்கொண்டான். அப்போ யாரெல்லாம் இதோ அடியேன் என்று தன்னை விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய வழிநடத்தலை பெற முடியும். சில இடங்களில் சில வழி தெரியாமல் அல்லது திக்கு தெரியாமல் தடுமாறிக்கொண்டு அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? எங்கே போவேன், அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். இதோ அடியேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் என்னையை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் அவர் சமூகத்தில் கேட்டு பாருங்களேன். உங்களை விட்டு கொடுத்து பாருங்களேன்.
பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இன்னொரு குடும்பத்தை நான் காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் அந்த குடும்பம் லோத்து அப்படின்ற அந்த நபருடைய, ஆபிரகாமுடைய சகோதரனின் மகனாகிய லோத்துனுடைய ஃபேமிலியில் என்ன நடக்கு பாருங்க. 17ஆம் வசனத்தில் அந்த கர்த்தருடைய தூதர் வந்து சொல்கிறாங்க, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த சமபூமியில் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அடுத்த வசனம் பாருங்களேன், 18ஆம் வசனத்தில், அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தேவன் வழிநடத்தும் பொழுது ஆபிராம் அதை ஏற்றுக்கொண்டார், யாக்கோபு ஏற்றுக்கொண்டார், லோத்து எதிர்வினை ஆற்றினார். என்ன காரணம் தெரியுமா? ஆபிராம், நீங்கள் அந்த 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிராம் அங்கே ஒரு பலிபீடம் கட்டினார் என்று பார்க்கிறோம். அப்போ யாரெல்லாம் பலிபீடம் கட்டுகிறார்களோ அவர்களால் தான் ஏதோ அடியேன்னு சொல்ல முடியும். யாரெல்லாம் பலிபீடம் கட்டாமல் கூடாரம் போட முயற்சிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு தங்க ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்து, நான் சொல்கிற எந்த இடத்துக்கு தான் நான் போவேன், நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி அவருடைய வழிநடத்துதலை எதிர்த்து நிற்கிற கூட்டம். நான் கேட்கிறேன், நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் பலிபீடம் கட்டுகிறவர்களா அல்லது கூடாரம் போடுறதில் கவனம் செலுத்துகிறவர்களா? பலிபீடம் கட்டுதலில் கவனம் செலுத்துங்க. பலிபீடம் கட்டுதல் என்பது தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பது. இதோ அடியேன், நீங்கள் சொல்லுங்க நான் செய்கிறேன், நீங்கள் சொல்லுங்க நான் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவர் அந்த கைடன்ஸை, தேவனுடைய வழிநடத்தலை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏற்றுக்கொள்வோமா? எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8-9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். எபிரேயர் 11:8ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க. எபிரேயர் 11:8. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படியே நாம் விசுவாசத்தோடு, ஆபிரகாம் எங்கே போகிறேன்னு தெரியல, ஆனால் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தார்ல, விட்டு கொடுத்தார்ல, அதனால தானே அந்த வழிநடத்தலை பெற்றுக்கொண்டார். நாமும் விட்டு கொடுத்து அந்த வழிநடத்தலை பெற்றுக்கொள்வோம். அழகாய் நடத்துவார், அருமையாய் நடத்துவார். தேவன் மேலே சார்ந்து கொள்ளுங்க, உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, அவர் நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே இதோ அடியேன் என்று ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த அருமையான நாளில் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை செய்து தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ அத்துணை பேரையும் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தி, ஆண்டவரே நீர் நடத்தினா அற்புதமான வழி நடத்தலாக இருக்கும், அதிசயமாக இருக்கும் அப்படின்றத ருசித்து கொள்ளத்தக்கதாக தங்களை விட்டு கொடுக்க கிருபை தாரும். தொடர்ந்து இந்த நாளில் எங்களை வழி நடத்தும். உம்முடைய வழிநடத்தலுக்காக எங்களையே விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.